அதே கால் அதே கால். ஓடாத நில்லு ஓடாத. எங்களால ஓட முடியாது ஓடாத. இதுதான் நான் வலை கொண்டானோன்னு நினைச்சேன். நீ கண்ணை மூடி ஒரே அமுக்க அமைக்கிறான். சார் ஒரு ஏசி வண்டியா கொண்டு வரப்படாதா? அடிச்சிருப்பால மூஞ்சி ஏசிக்குதா? உள்ள வா முட்டி முடி சாத்துறேன். வாங்கயா ப்ரமோஷன் விஷயம் நினைக்கிறேன். அறிவிக்கையா உன்னதான் கேக்குறாரு. ஒரு அக்யூஸ்ட் எப்படி சொன்னா நீங்க 2 பேரும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? சார் நான் அந்த ஆளை பிடிக்க சொன்னா இந்த ஆளை என்ன பிடிச்சி கீழே உள்ள தட்டிட்டார் சார். உங்க 2 பேரையும் சட்டை கட்டி வீட்டுக்கு இருப்பேன். சரிங்க சார் ஓடிட்டான் சார். காச்சேன் புடி நில்றா. சார் ஏன் இப்படி தலைவலிக்க வர்றாங்க? டேய் நீ கடை போறேன். நான் இங்கதான் சார் கூப்பிடுறாங்களே. கூப்பிடுறாங்க சார். ஏன் கூப்பிடுறீங்க? என்ன இனிமையான விசில். என்னது ரேஸ் கோர்ஸ்ல குதிரையை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறான் பரதேசி. இங்கிலீஷா? எத்தனை எழுத்து தெரியுமாடா? 4 சார். கிண்டலா? ஏறா 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 நாய. என்னடா மூஞ்சி சார்? சார் யார கூப்பிட்ட? உங்களதான் சார். ஏய் மூஞ்சி முகரையும் பாரு. மான மரியாதை சூடு சுரணை எல்லாம் உதுத்து வந்து உட்கார்ந்து இருக்கு. சாரு சோறுன்ற. அது இல்லடா. ஏய் அது இல்லண்ணே. உங்க மூஞ்சிய பார்த்தா ஏதோ பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. மூஞ்சி அவ்வளவுதான். சத்தியம் பண்ணி சொல்றா நான் உள்ள இருக்க வேண்டியவில்லடா. எவன் கஷ்டப்படுறத பார்த்தாலும் என் மனசு பொறுக்காதடா. அப்படிப்பட்ட நான் ஒரு நாள் 10,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடுன்னு சாப்பிட விட்டு ரசிக்கிறப்போ எதிர்பார்க்கவே இல்லப்பா. திடீர்னு நடு முதுகுல சூக்காலோட ஒரே மிதி. அங்க இருந்து இங்க வந்து விழுந்தேன். பிறந்து பார்த்தா உள்ள இருக்கேன். தப்பு, மாபெரும் தப்பு. இந்த சுதந்திர இந்தியால 10,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவு பண்றதுக்கு உரிமை இல்லையா? ஏன்டா கத்துற? எடுத்தது என் பாக்கெட்ல இன்னொருத்தன் பாக்கெட்ல இருந்து எடுத்தேன். அங்க பாருங்க ஒரு தேவதை வருது. எங்க பாக்குறீங்க? என்ன தனியா ஆடுது? அடையாட உயிரை ரசிக்க விடுறா. சரி சரி. இதுக்கு மேல தாங்க முடியாதா? ஆமா நீங்க எங்க இங்க? நானு இன்ஸ்பெக்டரா இருக்கேமா. நானு அவரு அவனா? நீ என்ன இருந்துக்கிற? கான்ஸ்டபிள். கான்ஸ்டபிளா? சரி இருந்து போ. அவன் கான்ஸ்டபிள்மா. ஆமா உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணுமே. அம்மா பேசலாமா? பேசலாம். அவன் அந்த பொடி மட்டை ஏற்றி எடுத்துட்டு உள்ள இருக்கானே. அந்த பொடி மட்டைய நான் பாத்துக்கிறேன். உள்ள வாங்க. அம்மா செத்தண்டா சுவாமி செத்தண்டா. அண்ணா நான் போயிட்டு வரேன். தயவுல பக்கி அடிச்சனா வயசுல மூத்தனே. நான் உள்ள போய் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில வந்து கொண்ட சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு அசையப்படாதாமா. அதே நல்ல கிட்ட நான் தெரிஞ்சுட்டு உங்ககிட்ட சொல்லக்கூடாதா? நான் தான்டா போவேன். நான் தான் போவேன். நான் தான் போவேன். அப்பா எங்க ஆளக்கானா? அடிவாசம் உள்ள ரோசா நான் வந்து எனக்கு லேசா பட்டு கண்ணத்துல பதித்த முத்துற போல தருது வேறதா. அடிவாசம் உள்ள ரோசா எழுந்துடா. பார்த்த மாதிரி இருக்கு. எழுந்துடா. ஐயோ ஆமா யாருடா இங்க இன்ஸ்பெக்டர்?
நீங்க தான் இன்ஸ்பெக்டர். அப்போ வெளியே என்னமோ சொன்னியே? அதுதான் எங்க ஊர் பவளக்குடி இந்த காலத்துல இன்ஸ்பெக்டர் வேஷம் போட்டுமா அதை சொன்னேன் நானு. ஆமா, உன் கூட ஒரு கான்ஸ்டபிள் இருந்தானே, அவன் எங்க? அந்த பிச்சைக்காரன் வெளியில தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்குமா. அக்கா, அம்மா. போட்டு கொடுக்குறியா நீ? ரோட்ல போற பொண்ணுங்களை பார்த்து கண்ணடிக்கிறது, பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற பொண்ணுங்களை பார்த்து கையசைக்கிறது, ஸ்கூலுக்கு போற பொண்ணுங்களை பார்த்து சிரிக்கிறது, இந்த மாதிரி ஆளுகளை பிடிச்சு உள்ள போறதுதான் எங்களை போலீஸா போட்டிருக்கு. நீ என்ன பார்த்தே சைட் அடிக்கிறியா? உன் முகரைக்கு சைட் ஒரு உன்னை எல்லாம் சும்மா விடக்கூடாது. போலீஸ் தெரியாதுதா, இனி தாங்காதுதா, இனி தாங்காதுமா, இனி தாங்காதுமா, இனி உனக்கு அடி விழுந்தது அக்கா ஆயிட்டனா நானு? எந்தடா ஒழுங்க நில்லடா. கேப்படா, கேப்படுத்து கூட அந்த வேஸ்டி எடு, முகத்தோட ஏன் நோக்கல உன் முகத்தை தலை சீவு. சீப்பு இருக்காக்கா? உன் முகை சீப்பு வர கேக்குதா? சீவுடா. வழக்கானமே அண்ணே, சீக்கிரம் வாங்கண்ணே. உள்ள போனதுதானா? எவ்வளவு நேரமா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டீங்களா? குடுக்கறா சந்தர்ப்பம் தானே. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை நீ பாத்திருக்கவே மாட்டடா. இந்த சந்தோஷமான என்னாச்சு? ஒண்ணு இல்ல, அங்க நடந்த அந்த இடத்தை சிந்திச்சு பாரு, அது எங்கேயோ புடிக்குது. ஆனா இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சந்தர்ப்பத்தை நீ அனுபவிச்சுன்னு வச்சுக்க, இந்த உலகத்திலே இருக்க மாட்டாடா நீ. இன்னொரு உலகத்துக்கே நீ கார் கேட்ட பெல் அடிக்கிற பாத்தியா? ஹலோ, யார் பேசுறது? பிரபா ஒயின் ஷாப் ஓனருங்களா? ஆமா சார், என்ன வேணும்? கடை எப்ப சார் திறப்பீங்க? இப்பதான் சார் கடை அடைச்சு வரோம். சாரி. நோ 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 ப்ராப்ளம். சாரி ஃபார் தி டிஸ்அப்பாயின்ஸ். இட்ஸ் ஆல் ரைட், தேங்க் யூ. ஹலோ ஹலோ, பிரபா ஒயின் ஷாப் ஓனருங்களா? ஆமாய்யா, என்னையா வேணும்? கடை எப்ப சார் திறப்பீங்க? இப்பதான் 3. ஏன் தொந்தரவு பண்ற? ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். சாரி ஃபார் தி டிஸ்அப்பாயின்ஸ். ஹலோ, பிரபா ஒயின் ஷாப் ஓனருங்களா? நான் தான் பேசுறேன். கடை எப்ப சார் திறப்பீங்க? டேய், நீயா? ஏண்டா, உனக்கு வேற வேலையே கிடையாதா? டேய், சோர்திங்க வேற எதுக்குறியா? காலையில 10 மணிக்கு தான் கடை திறப்பேன். வேட போனேன். 10 மணிக்கு தான் திறப்பையா? அப்ப நான் எப்ப வெளியே போறது? நீ எப்ப வெளியே போறதா? நான் கடையை திறக்கிறதுக்கு நீ வெளியே போறதுக்கு என்னைய சம்பந்தம்? உன் கடைக்குள்ள இருக்க மூதேவி என் கடைக்குள்ள இருக்கிறியா? பின்ன என்ன? நேற்று ராத்திரி 9 மணிக்கு கூட்டத்தோட கூட்டமா திருட வந்தவன் நீ பாட்டுக்கு பொறுப்பு இல்லாம உள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டியே. நான் 4 இடத்துக்கு போவேனா? வெட்டி போயலா? இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல, கதவை ஓட்டைய போட்டு வெளியே போயிருவேன். என்ன நாளை பண்ண வந்து போனவங்க கண்டு விட்டு வச்சிருக்கீங்க? வந்து போவியா? சரி, அது இருக்கட்ட. கல்லாவோட எவ்வளவு வச்சிருந்தா? 48,075 ரூபாய் 35 பைசா. சரியா இருக்குடா. அண்ணன் எடுத்துக்கிட்டேன். களவாடி போயில இருடா, போலீஸ் கூட வரேன் நானு. எது நாங்களா அனுப்பலா? நீ ரொம்ப யோக்கியம். ஏண்டா விடிய விடிய 4 புள்ள அடிச்சிருக்கேன், ஜானி மாதிரி சப்புன்னு கிடக்கு. வெறும் டூப்ளிகேட் சரக்கு போட்டு ஊரை ஏமாத்திட்டு என்ன கலா அனுப்பிங்கயா? இந்த பார், போலீஸ் கிளிஷன் போன காலையில கடை இருக்காது, வெறும் தரதான் இருக்கும். ஒரே ஒரு பாம் 28 கிலோமீட்டர் க்ளோஸ். அப்புறம் வெறும் ஜாம எடுத்து நெத்தியில போய் இது மணி ஆடிட்டு போக வேண்டியதான். ஏதாவது நேர்ல வா, பேசி தீர்த்துக்கிடுவோம். அதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. என்னடா? ஐயா, அந்த கடையை வித்தா நான் பொழப்பு நடத்திட்டு இருக்கிறேன். அந்த கடையை ஒண்ணு பண்ணிடாதீங்க ஐயா. ஐயா, ஏன் அழுகுற? ஏன் அழுகுற? நான் என்னமோ உன் கடையில மட்டும் திருடுற மாதிரி அழுதுகிட்டு இருக்கேன். அழுகு பாட்டு அழுகு பாட்டா கிணத்தோட சரி. இப்ப எப்படி இருக்கு முகர? நல்லா இருக்குது. ஏன்னா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ராஸ்கல்ஸ் படக்குன்னு கடத்தாது எடுத்து குரங்கு மாதிரி மாக்குன்னு தம்பி ஓடியா பாப்போம். ஓடியா 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 ஓடியா. வெரி குட்.
ஐயோ அன்னைக்கே ஜோசிகாரன் சொன்னானே பூட்டின கடையில புட்டுக்கிட்டு போயிருவனே நடந்து போச்சே. உள்ள என்னென்ன சுத்தி இருக்கான தெரியலையே. டேய் என்ன இருந்தாலும் சரிடா, உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்காம மாட்டேன். ஆமா எங்கிட்ட வேலை. ஐயோ எந்த இடத்துல எப்படி எருமை கடவுளுக்கு கிரீஸ் போடக்கூடாது. அப்பாடா ஒரு 48,000 தேர்ச்சி. ஒரு ஏழை கல்யாணத்துக்கு போக பிடிக்கையா பிடிக்கையா வாங்கய்யா பிடிக்கையா अब कोई नाम आऊंगा अच्छा खाना बार खाने शुरू कर रहे हैं अब फिर सब बात कर रहे हो जब किल गया अब के को क्या பிள்ளைட துப்பாக்கிய புடிக்கிட்டு பிள்ளைட புடிக்கிட்டு பிள்ளைட துப்பாக்கிய புடிக்கிட்டு சந்தேகமே இல்ல. நான் டிவியில பார்த்த அதே பில் நடந்தா இவன் ஏட்டு இவனை டைட்டா பிடிச்சுக்க. நான் அரெஸ்ட் பண்றேன். எஸ் சார். துப்பாக்கி துப்பாக்கி பிடிங்கயா. டேய் பிள்ளைடா அப்புக்கா உலக நாட்டுல நீ எங்க இருந்தாலும் தப்பிக்கலாம். ஆனா தமிழ்நாட்டு போலீஸ்ல இருந்து நீ தப்பவே முடியாது. யாரை ஏமாத்த பாக்குற? உனக்கு ஒரு கற்பனு, உனக்கு ஒரு தாடி, உனக்கு ஒரு மீசை. சார் சார் லோக்கலு மாறு வேஷம் மாறி முத்து சார் படம் எடுக்கிறவனைய படத்தை எல்லாம் ஏமாத்திட்டான். பயமையா ஒரு நேஷனல் அக்கிஸ்டும் போலீஸும் பேசிக்கும் போது குறுக்க பொதுமக்கள் ராஸ்கல் ஏண்டா போயும் பிள்ளைட வேஷமாடா போடுறது? உலக நாடுகள் தேடி இருக்க தீவிரவாதிராம போட்டிய ஒரு கேபி சுந்தராம்பாள் ஒரு டிஆர் மகாலிங்கம்னு போட்டிருந்தீங்கன்னா நீ பாடிக்கிட்டே ஓடிக்கிட்டோம்ல, நாங்க மூடிக்கிட்டே போயிருப்போம்ல. எப்படியோ சார் மாறி வேஷம் மாறி முத்து போலீஸ்ல மாட்டிக்கிட்டான். அவன் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுங்க சார். என்ன சொன்ன? தமிழ்நாடு போலீஸ் கிட்ட சிக்கிக்கிட்டான்னு சொன்னேன். தமிழ்நாடு போலீஸ் கிட்ட பாவம் பாவம் இவங்க பிடிச்சு உள்ளதாண்டா தள்ள முடியும். ஆனா செக்ஷன் பிரகாரம் 4 வக்கீல் வச்சிருக்கேன். சாயங்காலமே வெளியே வர பாக்குறியா? சட்டத்துல லட்சக்கணக்கான ஓட்ட இருக்கியா? அது ஏதாச்சும் ஒரு ஓட்ட வழியா வெளியே வந்து இன்னைக்கு நைட் உங்க வீட்டுல ஆட்ட போற சமாளிக்கிறியா? என் வீட்டுல ஆட்ட. ஆமா இங்க இருக்க பொதுமக்களை பார்த்து கேட்கிறேன். என்ன மாதிரி திருடனை கையும் களமா பிடிச்சு அங்கனக்குள்ளே அடிச்சு உங்களால தண்டிக்க முடியுமா? முடியுமாயா? முடியாது. ஏன் தெரியுமா? கத்திய காட்டினாலே கதறி அழுகிறீங்க, துப்பாக்கிய காட்டினா துண்டக்கான துணிய காணான்னு ஓடுறீங்க, மாம பார்த்தாலே பயந்து சாகுறீங்க. என்னைக்கு உங்களுக்கு எல்லாம் வீரம் வருதோ அன்னைக்கு தான் என்ன மாதிரி திருடனா திருந்துவான். என்ன தலைவா நான் சொல்றது? கரெக்ட். கேட்டீங்களா ஐயா? கேவலம் ஒரு திருட்டு பய புள்ள உங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியாது ஆயிப்போச்சு. இப்பயாவது திருந்துங்க, எங்களுக்கு கொஞ்சம் வேலை குறையும். அட இதெல்லாம் உங்களுக்கு புரியாதுங்க. வாங்க பங்காளி அவங்க வேலையை பாப்போம். போடா இவர் பெரிய தியாகி. ஐயா என்ன இன்னும் பிரசிடண்ட் காணா? அதை முடியா இந்த பாரு அண்டரோட ஒருத்தர் நின்னுட்டு தலையில என்ன ஆட்டம் போட்டு இருக்கான் பாரு. அவசரமா பஞ்சாயத்தை கூட்டி இருக்கீங்க, என்ன விவகாரம்? அது வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா. இத்தனை நாளா நம்ம வேலை ஊர்ல இல்ல, நம்ம ஊரு நிம்மதியா இருந்துச்சு. நேத்தா வந்தான், வரும்போதே ஒரு பிரச்சனையோட வந்துட்டான். என்ன பிரச்சனை? அதோ நிக்குது மூதேவி, அதோட பிரச்சனை தான். பக்கத்தூர் பொண்ணை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு வச்சுட்டான். ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கும் வாக்கியா தகராறு இருக்கு, இப்ப பொம்பளை தகராறு வரையா? ஏப்பா தம்பி, அந்த பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தியா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியா? பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தியாப்பா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியாப்பா? என் தம்பி, பக்கத்தூர் பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தியா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியா? ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கும் வாக்கியா சண்டை இருக்கு. என்ன வாக்கியா சண்டை இருக்கு? ஏய் நான் சரியா பேசுறேன்? சரியா தான் இருக்கு. சரி சரி. இப்ப நீ கைய பிடிச்சு இழுத்ததுனால புதுசா தகராறு வரும். என்ன தகராறு வரும்? ஏயா நான் சரியா பேசுறேன்னா? ரொம்ப கரெக்ட். கரெக்ட். ஊரை விட்டுரு. என்ன ஊரை விட்டுரு? பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தியா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியா? பயங்கரமான கல்லூரி மங்க புரியும்படியா கேப்டாம பேசுங்க. என்ன கேப் இல்லாம பேசுங்க? நான் பேசுறது உனக்கு புரியுதாயா? புரியுதாயா? உனக்கு புரியுதாயா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியாடா? இருடா என்ன இருடா? கைய பிடிச்சு இழுத்தியாடா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியாடா? கைய பிடிச்சு இழுத்தியா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியா? கைய பிடிச்சு இழுத்தியாடா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியாடா? ஐயா உட்கார்ந்து பேசுவாங்க. ஐயா உட்கார்ந்து பஞ்சாயத்து. இந்த மாதிரி சொல்லவாரி பயிலுக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ண கூப்பிடாதீங்க. மனுஷன் என்ன மனுஷனா இவன்? கோவப்படாதீங்க. என்ன கோவப்படாதீங்க? பொறுமையா இருங்க. என்ன பொறுமையா இருங்க? வீட்டுக்கு போங்க. என்ன வீட்டுக்கு போங்க? ஐயா நீங்களே என்ன நீங்கல? ஐயா 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 என்ன ஐயா? ஐயா ஐயா தலையே குழம்பிட்டாரு. நோக சந்தோஷம் தானே? நன்னா இருந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டீங்க. என்ன அப்படி பண்ணிட்டீங்க? திரும்ப திரும்ப பேசுற. என்ன திரும்ப திரும்ப பேசுற? திரும்ப திரும்ப பேசுற. என்ன திரும்ப திரும்ப பேசுற? திரும்ப திரும்ப பேசுற நீ. 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 ஏப்பா தலைவர் தப்பிச்சிட்டாரு. ஐயர் போயே போயிட்டாரு. என்ன போயே போயிட்டாரு? ஐயோ ஐயோ
வீரவேல் சுற்றி வந்த பகைவர் தம்மை தொண்டடுங்க வைத்த எங்கள் சக்திவேல் ஞான சக்திவேல் வெற்றிவேல். நீ என்ன பெரிய டிஎம் சௌந்தரராஜனா? இல்ல அப்புறம் என்ன? அப்பனே முருகா எனக்கு வேலை கொடு. அவர்கிட்ட இருக்கிறதே ஒரு வேலு, அத உன்கிட்ட கொடுத்துட்டா அவர் என்ன பண்ணுவாரு? இந்த பாருமா, நான் கேட்டது அந்த ஆளு கையில இருக்க வேலை இல்ல, எனக்கு வேலை குடியான்னு தான் கேட்டேன். முருகன் என்ன ஃபேக்டரி நடத்திட்டு இருக்காரு, உனக்கு வேலை போட்டு கொடுக்கறதுக்கு. அத நீயா தான் தேடிக்கணும். வந்துட்டானுங்க. ஏ இங்க பாரு, வந்தமா சாமிய கும்பிட்டமா போனமான்னு மட்டும் இருமா. அதான் பொம்பளை பிள்ளைக்கு அழகு. அத விட்டுவிட்டு வர்றவன் போறவனுக்கு விளக்கம் சொல்றவனை எல்லாம் வச்சுக்கிறாரு. ஐயா, நாங்க ஒண்ணு விளக்கம் கொடுக்க வரலப்பா. சாமி கிட்ட வேண்டிக்கிறதுனா மனசுக்குள்ள வேண்டிக்கணும். அதை விட்டுட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி வேண்டக்கூடாது. புரிஞ்சுதா? சாமியை கும்பிடு. யோ, என்னையா இது? சாமி அங்க இருக்கு, நீ என்னடா என்ன பார்த்து இப்ப போஸ் காமிச்சு நின்னுட்டு இருக்க? இந்த பாரு, அப்படியே நின்றாத. வர்றவங்க போறவங்க எல்லாம் வீரபத்ர சிலைன்னு நினைச்சிட்டு உன் வாயில வெண்ணெய் அடிச்சுட்டு போயிட போறாங்க. அப்படியே அடிச்சாலும் நக்கி திண்டு போறோம்ல நாங்க. பாடியா பாடி நான் பேச்சு பேசுறாயா? பாரு முருகா, நீயே பாரு. உன்கிட்ட சொல்ல வந்த விஷயத்த முழுசா சொல்ல விட்டாளா பாத்தியா? சரி, அவளை நீயே பாத்துக்க. அப்பனே வேலவா, நான் நினைச்ச காரியம் மட்டும் நிறைவேறிச்சுனா உனக்கு இருக்கக்கூடிய அறுவடை வீட்டுக்கு வந்து மாசம் வந்து விடாம மொட்டை அடிக்கிற முருகா. மாசம் மொட்டை அடிச்சா திரும்ப முளைக்கும்ன்ற தைரியம் ஏன்? காது அறுத்துக்கிறேன், மூக்கு அறுத்துக்கிறேன், நாக்கு அறுத்துக்கிறேன் வேண்டிக்கிறது. ஏன்னா அதெல்லாம் திரும்ப முளைக்காது பாரு. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் அடுத்தவங்க காது அறுத்துதானே பழக்கம். ஒத்த அந்த பக்கம் முருகா. யாரு சுத்தி சுத்தி வந்து உங்களுக்குறா? இவளை பார்த்தா நம்ம ஊருக்காரி மாதிரி தெரியலையே. நம்ம ஊர்ல இருக்க கரம்ப பாத்தி வேப்பண்ண கிராக்கி எல்லாரையும் நம்மளுக்கு தெரியும். ஆனா அவ கிராஸ் பண்றப்ப சாம்பு வாசல் அடிக்குது. ஆளை பார்த்தா வசதியா அடிக்கிட்டு மாதிரி வேற இருக்கா. யாரா இருந்தா இவளை கிட்னா பண்ணி லைஃப்ல செட்டில் ஆயிட வேண்டியதான். ஹலோ, இப்ப பேசி பாக்கலாம். நீ யாருக்கிட்ட என்ன குண்டு கட்ட தூக்கிட்டு வந்தது இல்லாம கதவு சாத்தி தாப்பா போடுற? புரியல? உன்னைய கடத்திட்டு வந்திருக்கேன். கடத்துறதெல்லாம் இருக்கட்டும், அதுக்காக ஏன் இப்படி சிரிக்கிற? கடத்திட்டு வந்தவன எல்லா பையனும் இப்படித்தான் சிரிப்பாங்க. எதுக்காக இப்ப என்ன கடத்தின? உன்னை வச்சு உங்க ஆத்தா பண்ற பணம் பறிக்க மரியாதை அட்ரஸ் கொடு. அட்ரஸா? அட்ரஸ் என்னத்துக்கு? போனா தரேன். செல்போனு? ஆமா, இந்த போன நீ எப்பயுமே கையில வச்சிருப்பியா? ஆமா, ஒன்ன மாதிரி புறம்போக்கு பயிலுவா என்ன மாதிரி வயசு பொண்ணுங்கள ஈஸியா கட்டி இருக்கிற ரேட்டிய கலட்டி அவுத்த பொத்தி தூக்கிட்டு வந்துடுறீங்க. அப்புறம் எங்களுக்கும் எங்க வீட்டுக்கு ஒரு கனெக்ஷனே இல்லாம போயிடுது. அதெல்லாம் சரி கட்டத்தான் இது. எதுக்கு? பேச்சுவார்த்தை மூலமா தீர்த்துக்கிறதுக்கு. சரி, இமிடியேட்டா போன் போட்டு கொடு, நான் பேசுறேன். இரு, போட்டு தரேன். எங்க அண்ணன் லைன்ல இருக்கிறாரு, பேசு. கூட பிறந்தவனா? ஹலோ, யார் பேசுறது? போன் பண்ணது நீதானடா. முதல்ல நீ யாருன்னு சொல்லு. சரி சொல்றேன். நான் உன் தங்கச்சியை கடத்திட்டு வந்த காங்கேயம் பேசுறேன். எந்த களவாணி பேசினாலும் கவலை இல்ல. சரி, அதை விடு. நான் சொல்றது நல்லா கவனமா கேட்டுக்க. நாளை காலையில 4 மணிக்கு குளிக்காம கொள்ளாம ஒரு 5 லட்சம் ரூபாய் பணத்தை சூட்கேஸ்ல எடுத்துக்கிட்டு கொல்லிமலை அடிவாரத்துக்கு கீழே ஒரு சின்ன குகை இருக்கு. அந்த குகை ஓரமா குத்த வச்சு உட்காந்துரு. உள்ளகில போயிடாத, பாம்பு கொத்தி செத்து போவ. எனக்கு பணம் கிடைக்காம வரும், உன் தங்கச்சிக்கு வாழ்க்கை கட்டு போவோம். மறந்துடாம 5 லட்சம் ரூபாய் கேஷோட வந்துரு. 5 லட்சம் எல்லாம் கொடுக்க முடியாது. சரி, ஒரு 2.5 முடியாது. 1 இல்ல, ஒரு 50 25 முடியாது. கடைசி அவனை எச்சரிக்கிறேன். ஒரு 1000 500 குடியா? யோ, உன் தங்கச்சி தூக்கிட்டு வந்ததுக்கு தோள்பட்டையெல்லாம் வலிக்குதியா? ஒரு 50 100 கூட ஒரு குவார்டராச்சு வாங்கி அடிச்சுக்கிறேன். முடியவே முடியாது. அறிவு கட்டவனே, கூட பிறந்த தங்கச்சிக்கு ஒரு 50 ரூபாய் காசு இல்லைங்கிறியே. உன் தங்கச்சியுடைய கற்பை அழிச்சிட்டா என்ன பண்ணுவ? முடிஞ்சா அழிச்சுக்க. முடிஞ்சா அழிச்சுக்கிறவா? போன கிளவிடா பரதேசி. எங்க அண்ணன் என்ன சொன்னாரு? பிச்சைக்காரப்பல போய் அண்ணேங்கிற? அம்மன் ஜல்லி கூட தரமாட்டேன்றான். எங்க அண்ணன் ஒரு கஞ்ச பையன். இது தெரியாம நீயா என்ன கடத்திட்டு வந்த? ஏதாச்சும் யூஸ் ஆகும் தான். ஆமா, உன்னையவே வளர்த்தான். நானா வளர்ந்துகிட்டேன். நீயாவா? சரி, மறுபடியும் நீயா போய் வளர்ந்துக்க போ. இரியா, நீ நினைச்சா கடத்திட்டு வருவ. நீ போனா போறதுக்கும் வானா வரதுக்கும் நீ வச்ச ஆளா நானு? இந்த பருப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீதானே என்ன தொட்டு தூக்கிட்டு வந்த. நீதான் என்ன காலம் பூரா வச்சு கஞ்சி ஊத்தணும். யாரு? நானு? நீயே. உனக்கு? எனக்கு கஞ்சி. போடி இவள. நானே கஞ்சிக்கு நாயா அலையிறேன், இதுல இவளுக்கு கஞ்சி ஊத்தமாம்ல. கஞ்சி போடினா போட்டுனா போகலாம். யாருக்கா
ஆமா இப்ப நீ என்ன பண்ண? கராத்தேல எல்லா கலர் பெல்ட் நான் வாங்கி கராத்த போல இருக்கியா? அடி பாவி, ஒரு வார்த்தை கூட சொல்லையே, ஒரு கஞ்சாட காட்டப்படாதா? இப்பதான் தெரியுது, கோயில உன்னை வேட்டிய பொத்தி அப்படியே தோல்ல தூக்கி போடுறப்ப துண்டு மாறி கிடந்தையே, அதனுடைய உள்நோக்கம் இதுதானா? எம்மா, உன் கால விழுந்து கும்பிருந்தாயி, நீயா பொடி நடையா போயிரு, கொஞ்ச நேரம் சென்று கூட நான் வருத்தப்பட மாட்டேன். இந்த ஜில்பான்ஸ் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ உழைச்சு காலம் பூரா எனக்கு கஞ்சி ஊத்தற, அப்படி ஏதாவது நீ எனக்கு டிமிக்கி கொடுத்தான்னு வெய்ய, உன்னை ஜிமிக்கி ஆக்கி என் காதுல மாட்டிரு.